ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலே பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கடலை பருப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 hours பிஃபோர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, சாம்பார் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, இது புளி பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிக்கிறேன். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகம் ஒரு பிஞ்ச், உளுத்தம்பருப்பு ஒரு பிஞ்ச். இப்போ இதெல்லாம் வெடித்ததுமே நம்ம வெங்காயம், சாம்பார் வெங்காயம் எல்லாமே சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது உருண்டை குழம்புனதால கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கூட ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தக்காளி பார்த்திங்கன்னா 4 சின்ன தக்காளி, பழுத்த தக்காளி, இதோட ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 minutes தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். அந்த தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகியிருக்கும். அதுக்குள்ளே நான் புளி கரைச்சி எடுத்துக்கிறேன் தேவையான அளவு. இது பார்த்திங்கன்னா நான் பருப்பு வடைக்கு அரைப்போம் இல்லையா, அந்த பதத்தில் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் தான் தேவை. இதே நான் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இது வச்சு இப்போது மதிய டைமில் வச்சிங்கன்னா நைட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது தோசை, இட்லி தோசை கூட ஒரு பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இதோடவே குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், இதோடவே சாம்பார் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் போல் சேர்த்திக்கிறேன். சாம்பார் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெறும் குழம்பு மிளகாத்தூள் போட்டாலும் நல்லா தான் இருக்கும், பட் இது போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நல்லா இந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இதோடவே நான் கரைச்சி வச்ச புளியை சேர்த்திக்கிறேன். இது நான் புளி தண்ணியோடு தான் ஊற்றுறேன், வேறு எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் எதுவும் ஊற்றலை. ஒரு 250 ml அளவு இருக்கும் இதோட தண்ணி அளவு. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 10 minutes நல்லா கொதிக்கட்டும், மூடி போட்டு வச்சிடலாம். 10 minutes நல்லா கொதித்ததும் நான் இந்த பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இதோடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்திக்கிறேன். அதுலேயே நான் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்திருந்தேன். நீங்களும் மாவில் கொஞ்சம் சால்ட்டே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் ஊறி இருந்தால் நல்லாயிருக்கும். சால்ட்டு சேர்க்காமல் இருந்தால் ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும். நீங்கள் மாவுலேயும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்திக்கோங்க. வடை மாவு ப்ரிப்ரேஷன் தான். நான் அதில் எதுவும் பூண்டுலாம் சேர்க்கல. பூண்டு வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க, இஞ்சி பூண்டு வேணும்னா. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆயிலெலாம் லைட்டாக மேலே தெரியும் பாருங்கள். இப்போ நான் ஒரு 8 உருண்டை போல் போட்டுக்கிறேன். சின்ன சின்ன உருண்டைங்களாக போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வேகாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப பெருசாக போடாதீங்க, நார்மலாக சின்ன உருண்டை மாதிரி போட்டுக்கோங்க. இந்த உருண்டையை போட்டுட்டு நான் பார்த்திங்கன்னா அப்படியே 5 minutes இல்லை ஒரு 7 minutes போல் அப்படியே மூடி சிம்லேயே இருக்கட்டும். இதை நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், கிளறவும் வேண்டாம். ஏன்னா நீங்கள் போட்ட உடனே கிளறினீங்கன்னா மாவுலாம் கரைஞ்சிட்டு ஒரு மாதிரி குழம்பு திக்காக குழன்னு ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா உருண்டை உடையாமல் நமக்கு அதே ஷேப்பில் இருக்குது. நான் போட்ட ஷேப்லேயே உருண்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் கலக்காதீங்க. அப்படியே இந்த உருண்டை பார்த்திங்கன்னா இப்போ மதியம் செஞ்சிங்கன்னா நைட்டு ஊறி நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக செய்யலாம். இது இட்லி, தோசை எல்லா ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, ஒரு 20 minutesலேயே நம்ம இந்த குழம்பை ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.